வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, வணக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு தேங்க்ஸ் பா. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம். ராக்கோடைய ரிட்டனை பற்றி ஒரு பெரிய ஹிண்டு கிடச்சிருக்கு மக்களே. ராக் எப்போ ரிட்டன் ஆவார்? 2025 ரசல்மேனியா டைமில் ராக்கு கண்டிப்பாக வருவார். அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸாக இருக்குது. பட் ஆனால் இடைக்கட்ட காலத்தில் ராக்கு வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ராக் வருவார். அதற்கான ஒரு 3 ஹெண்டிங் கிடச்சிருக்குது. முதல் ஹெண்டிங் பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ். இந்த 2024 சர்வைவர் சீரிஸ் டைமில் பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைனுக்குள்ளே சிவில் வார் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரோமன் ரெயின்ஸை ஷாக்கிங்காக எப்படி இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி சர்வைவர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ராக் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கைஸ், நான் இதை சொல்லியாகணும், ராக்கு சர்வைவர் சீரிஸில் தான் ஒருக்கா பார்த்தீங்கன்னா முதல்ல WWEக்கே டெபியூட் ஆனார். அதை நான் குறிப்பிடத்தகுந்த விஷயமா சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாட்டா இது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாறும்போது கண்டிப்பாக ராக் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ராக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாறும்போது அந்த ஷோவுக்கு கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டார். ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் மாறதுக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ராக்கு தான். அப்படிப்பட்ட ராக்கு அன்றைக்கி வராமல் இருப்பாரா? கண்டிப்பாக அன்றைக்கி வருவார். ஒரு லாக்கை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போ வருவார்? ராயல் ரம்போ முடிஞ்சதுக்கப்புறமா ரசல்மேனியா ஃபியூடில் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ராக் வந்து கண்டினியூவாக வருவார். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் ராக்குக்கு கண்டிப்பாக மேட்ச் இருக்கும். ஒன்று கோடி ரோட்ஸ் கூட, இல்லாட்டா ரோமன் ரெயின்ஸ் கூட அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாக. அதனால் அந்த வீக் முழுக்க பார்த்தீங்கன்னா தி ராக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2024 2025 டைமில் தி ராக்கோடைய ரிட்டன் ஹிண்டிங்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு மக்களே. இது இப்போதைக்கு அஃபிஷியல் ஆகலை. பட் ஆனால் ஃபேன்ஸ் மேட்டு மத்தியிலிருந்து இந்த வீக்கெல்லாம் தி ராக் வந்து WWEக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்பா இந்த ஏஜே ஸ்டைலுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கே போனார்? WWE பார்த்தீங்கன்னா GCW மற்றும் NJPW ஒரு சில ரசலிங் கம்பெனி கூட எல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ஸ்கே நாக்கமோலா ஒரு சில ரசலர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே சண்டை போட்டுவாங்க. இப்போ GCWக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா ஆஃபீஸ்லேருந்து ஒரு சில பேர்லாம் போய் சண்டை போட்டுட்டு வராங்க. அந்த அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பை வளர்த்து விட்டுருக்காரு நம்ம ட்ரிபிள் ஹைச். இதெல்லாம் வின்ஸுக்கு பிடிக்காது, பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச்சுக்கு நல்லாவே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நல்லது தானே. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலெல்லாம் NJPWலாம் போய் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு வந்துட்டாரு. சாரி, NJPWன்னு சொல்கிற பாருங்களேன், ஜப்பானில் போய் சண்டை போட்டு வந்துட்டார். ஜப்பானில் வேறு ஒரு ரெஸ்லிங் கம்பெனியில் தான் போய் சண்டை போட்டார். இப்போது ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லா ஷெடியூலையும் பார்த்து முடிச்சுட்டு அவருடைய வீக்கெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீண்டும் WWE ரிட்டனுக்காக காத்துட்ருக்காரு. சம்மர்ஸ்லாம் டைமில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு எந்த விதமான ஸ்பீடும் இல்லை. அப்படிங்கிறதுனால சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் ஏஜே ஸ்டைல் WWEக்கு ரிட்டன் ஆவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். வரும்போது அவருடைய ஹீல் ஓசி டீமோட வருவார். இதுக்கு முன்னாடி ஏஜே ஸ்டைல் கூட ஃபீட் போகும்போது ஓசி டீம் கூட சேர்ந்து இருந்தார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஓசி டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஏஜே ஸ்டைல் வரும்போது தன்னுடைய டீமோட ஒரு பவர்ஃபுல் கேரக்டரில் தான் வருவார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். குந்தர் வந்து சம்மர்ஸ்லாமில் சாம்பியன் ஆவார். ப்ராக் லெஸ்னர் வந்து சாம்பியன் ஆவார். எப்பா என்ன புரளிகள், என்ன ரூமர்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ராக் லெஸ்னர் ஏன் WWEக்கு வர மாட்டாரு? அவருக்கு மேலே ஒரு கேஸ் இருக்குது. அதனால் WWE பக்கம் வரல. இல்லாட்டா அவர் இந்த வருஷம் ரசல்மேனியாக்கா வந்திருப்பாரு. குந்தர் கூட ரசல்மேனியாவில் மேட்ச் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் இப்போ ப்ராக் லெஸ்னர் வருவாரா சம்மர்ஸ்லாமுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ப்ராக் லெஸ்னருக்கு சம்மர்ஸ்லாமில் ஃபியூட் இல்லை. எப்பா குந்தர் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குந்தருக்கு DMBSக்கு மேட்ச் இருக்குது. பட் ஆனால் இப்போ ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை WWEக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. அவர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா NXT கூட டைனமைட் எபிசோடு வந்து ஃபைட்டிங் பண்ணும்போது இவங்க பார்த்தீங்கன்னா 8 மில்லியன்னா NXT ஒரு 7 மில்லியன் வரும். ஏதாவது ஆடிக்கு ஒரு அம்மாசை இருக்க தான் பார்த்தீங்கன்னா AEW பீட் பண்ணும். WWE NXT WWE பீட் பண்ணாது. WWE NXT WWE தான் நல்ல விஷயம் தான் செய்யும். மெயின் ராஸ்டர் ராஸ் மேட்டோன்னு. ஆனால் இது வராது, NXT வராது. பட் ஆனால் தற்போதைய நிலைமை என்னப்பா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த வியூவர்ஷிப் கணக்கை பற்றி நீ சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எப்போவோ பார்த்தீங்கன்னா WWE NXT வந்து AEW வீழ்த்தி மண்ணுக்குள்ளே புதைச்சிருச்சு. அது எப்படி புதைச்சிருக்கு தெரியுமா? AEW டைனமைட்டு, கொலைஷனு மற்றும் இன்னொரு எபிசோடு உண்டுல்ல ரேம்பேஜ், இந்த 3 எபிசோடைய வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 5,60,000 பேர் பார்க்காங்களாம். பட் ஆனால் இங்கே WWE NXTோட வியூவர்ஷிப்பு 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் பேர் பார்க்காங்க. ஒரு காலத்தில் அந்த டைனமைட் ஒத்த
அடுத்த எபிசோடு கூட பார்த்தீங்கன்னா NXT ஃபைட்டிங் பண்ணும்போது கூட NXT-யை வீழ்த்திட்டு AEW பார்த்தீங்கன்னா அதிகமான ஆடியன்ஸ் அந்த டைனமைட் எபிசோடு மட்டும் அந்த 3 எபிசோடையும் சேர்த்தா ஒரு 1.3 மில்லியன், அதாவது 11 லட்சம் 12 லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது இப்போ 3 ஷோவும் சேர்த்து மொத்தமே 5 லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க. NXT-உடைய லெவல் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஏறி 7 மில்லியன் 8 மில்லியன் சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எப்பா செம்மையாக NXT-யை கொண்டு போகிறாருல. NXT-யை கொண்டு போகிறது நம்ம ஷான் மைக்கேலுங்க. அவருக்கு தான் நம்ம எல்லாருமே தேங்க் பண்ணணும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா NXT வந்து ட்ரிபிள் H கையில் இருந்தது, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வின்ஸ் கையில் இருந்தது, அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் H கையில் இருந்தது. பட் ஆனால் இப்போ NXT யார் கையில் இருக்குது? நம்ம அண்ணாத்த ஷான் மைக்கேல் கிட்டலாம் இருக்குது. ஒரு ஜெயண்டாண்டிக்கான ரெஸ்லரை தன்னோட ஏரால உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் இருக்கிறாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் H இருக்கும்போது ஓரஞ்சாரமாக பார்த்தீங்கன்னா எக்கோ போட்டுட்டு இருந்தவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஈத்தன் பேஜ் NXT வந்த உடனே பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ உன்ட்ட டேலண்ட் இருக்கா, உன்ட்ட திறமை இருக்குதா, உன்னை எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் வந்தாலும் பரவாயில்ல, ஒரே மாதத்தில் சாம்பியன் ஆக்குவேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் கொண்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெயண்ட் ரெஸ்லர்னு சொன்னோம்ல, ஒபாமா ஃபெமி அப்படிங்கிற பேர், அப்புறம் ஓபா ஃபெமியா, சரி, அவரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE NXT-ல ஒரு டாமினேட் யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்ததுலேருந்து எந்த விதமான மேட்சும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுலேருந்து தோக்கவே இல்லை. தொடர்ந்து அவருடைய ஸ்ட்ரீக்கை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி பிரான் ஸ்ட்ரோமன் இவங்கெல்லாம் மெயின் ராஸ்டருக்கு வரும்போது ஒரு பெரிய பில்டப்போட வந்தாரோ அதே மாதிரி ஒரு பில்டப்பை தான் பார்த்தீங்கன்னா NXT-ல இவருக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் NXT சாம்பியன்ஷிப்பை தோத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து, அதாவது NXT இருக்கிற நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை தோத்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு டெபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபியூட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரிபிள் H தான் இப்போ பிளாக் பீப்புள்ஸ் அந்த அளவுக்கு மதிக்காமல் மக்கள் பண்ணி வச்சிருக்காரு. ஓமாஸ் மாதிரி ஒரு சில பேர் அந்த மாதிரி ஓபா பூமியும் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. பட் நான் NXT-ல ஒரு தத்துருவமான ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் செதுக்கி வச்சிருக்காரு. அதை எப்படி காட்டுறாரு அப்படிங்கிறது நம்ம ட்ரிபிள் H கையில் தாங்க இருக்குது. வின்ஸ் மேக்மேனுக்கு ரொம்பவே பிடிச்ச காயாக இருந்தவர் தான் K3. அப்படிப்பட்ட K3க்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்ததுனால WWE பார்த்தீங்கன்னா அவரை வச்சுக்கிட்டு எந்த விதமான பிரோஜனம் இல்லை சொல்லிட்டு WWE விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ K3 என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா AEW ரெஸ்லிங் கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா AEW விட்டு வெளியே வந்துடுவார் K3 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸ் வந்து AEW கான்டாக்ட் சைன் பண்ணாமல் மீண்டும் WWE வந்துட்டு இருக்காங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா K3 வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. K3 ஒய்ஃபான மியா எம் பார்த்தீங்கன்னா WWE தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் நான் சொல்கிற அளவுக்கு பெரிய கேரக்டர்லாம் யூஸ் பண்ணல, ஒரு ஜாப்பர் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் WWE வருவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது டாப் ஒன்றா காட்டின மாமி ரியா ரிப்ளியோடைய ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு WWE வேண்டாம், நான் AEW இருந்துக்கிறேன், என்ன சண்டைனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு பதி மேத்யூ பார்த்தீங்கன்னா AEW ரீசனிங் பண்ணிட்டாரு. K3 வருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எங்க K3 ஒரு காலத்தில் NXT-லேயே டபுள் சாம்பியனாக இருந்தாருங்க. எனக்கு தெரிஞ்சு NXT-ல டபுள் சாம்பியன் K3 தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகளோட தான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பக்கத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.